போன வீடியோனுடைய தொடர்ச்சி இது. நீ எங்கே புழல்னு இல்லை, தமிழ்நாட்டில் எங்கோனாரு, நீ எந்த உலகத்தில் எனாரு, எங்கே வெளிநாட்டில் எங்கோனாரு, எந்த வந்து கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பம்தான் வந்து பார்க்கலாம். அது எவ்வளோ நேரத்தில் நான் முடிப்பேன்னு சொல்லிடுறேன். 247 எழுத்து ப்ளஸ் 78 325 எழுத்தையும் 3 நிமிஷத்தில் நடத்திடுவேன். எத்தனை நிமிஷம்? 3 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் நடத்தி புரிய வச்சுடுவேன். 2வது குழந்தை எழுதும். எத்தனாவது குழந்தை? 1வது குழந்தை கூட எழுதும். கொஞ்சம் நல்ல விஷயம் தெரிஞ்ச குழந்தை எழுதலாம். அதில் கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க. கொஞ்சம் ஸ்லோ லேர்னராக இருந்தால் கஷ்டப்படும் 1வது. 2வது குழந்தை அது கொஞ்சம் நல்ல க்ரோனப் மாதிரி அது எழுதும். எந்த நான் சொல்கிற மெத்தட் அது மாதிரி குறியீடில் காட்டு இதாண்டா 18 எழுத்துக்கு இதை ஜாயின் பண்ணுறேன்னா அடுத்த செகண்ட் எழுதுவான்றேன்னே. அப்போ அந்த 247 ப்ளஸ் 78 சேர்ந்து 325 எழுத்தையும் நான் எழுத கற்றுக் கொடுத்துட்டு நான் வெளியே வந்துடுறேன். 75 வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. பெரிய புரட்சி உருவாகும். வெயிட் பண்ணி பாருங்கள். தமிழில் பெரிய புரட்சி வரும். இவ்வளோ நாள் சொன்னது எதுவும் புரியல. இப்போ நாங்கள் எல்லாம் படிக்கிறோம். நல்லா எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சோழவரம் ஜார்ஜ்ன்றவர் ஏதோ குறியீடு மூலிமா காட்டினார். நல்லா புரிஞ்சிச்சு, ஈஸியாக வாங்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அரசாங்கம் என்ன ஸ்டெப் எடுக்க போகுதுன்னு எனக்கு தெரில. ஏற்கனவே இது விஷயமாக தான் நான் சிஎம்க்கு லெட்டரை போட்டேன். பட் அது திரும்பி வந்துடுச்சு. அது வேறு விஷயம். ஏற்கப்படலைன்னா அது அப்புறங்க அது ஏற்கலைன்னா அதுக்காக பயந்தா விட்டுரு போகிறோம் நம்ம. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்றது மட்டும் நினச்சிங்க. ஃபஸ்ட்டு கவனிங்க நல்லா. புழல் சுற்றி இருக்கிற கிராமங்களை மட்டும் நான் சொல்லலை. இந்தியாவில் எந்த மூலையினாரு, வெளிநாட்டில் எந்த மூலையினா கூட இருக்கு. நாங்கள் உட்காந்துன்னு பார்ப்பல எந்த நடத்துகிறத. எந்த ஒன்றா வீடியோ எடுப்பான்ல கண்டிப்பாக. நானே எடுக்க வைப்பேன். அது வேறு விஷயம். அது என்ன நடத்துகிறேன்றது பாரு, அதுக்கப்புறம் உனக்கு தெரிய வரும். அதனால் இந்த 247 ப்ளஸ் 78 325 எழுத்தையும் ஃபஸ்ட்டு அந்த குழந்தைங்களுக்கு சுலபமாகிற வழியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே மேடையில் எழுதி வச்சு டெஸ்ட் பண்ணேன். நான் நடத்துனது புரிதான்னு தெரியல. அதில் குறிப்பாக யாருக்கு நடத்தினா அரசாங்க பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு தான் நான் பண்ணுறேன். இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு இது கொடுக்கக்கூடாதா, தமிழே படிக்கல அவங்க தெரிஞ்சு தாராளமாக அவங்க தெரிஞ்சுங்க. அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஆனால் நான் என்னுடைய கான்சன்ட்ரேஷன், என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக தமிழ் மீடியத்தில் படித்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க. அதனால் தமிழ் மீடியத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் நான் வந்து இதை பண்ணுறேன். அதனால் தமிழ் மீடியத்தில் படிக்க வைக்கிறவங்க ரொம்ப ஏழை தாய்மார்கள் யாராக இருந்தாலும் பெரியவங்களே ஃபஸ்ட்டு கற்றுப்பீங்க. அங்கே வந்தீங்கன்னா படிச்சுட்டு நின்றுருக்கலாம். நீங்கள் நம்மளுக்கு எதுவும் தெரியலன்னு நினைக்கலாம். அந்த படிச்சுட்டு நின்று இருக்கிறது எது எல்லாத்தையும் வந்து இழுத்துன்னு வந்துடும் இந்த மெத்தடு. அதனால் தயவுசெய்து புழல் சுற்றி உள்ள எல்லாரும் எங்கே இருந்தாலும் தயவுசெய்து உங்களுடைய குழந்தைங்களோடு வந்து கலந்துக்கின்னு வந்து பயன்பெறுங்க. இதை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.